நிறைய பேர்களுக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கிறது. திருமணம் நான் முதல்ல செட்டில் ஆகிக்கிறேன், ஒரு நல்ல வருமானம் எனக்கு வரணும், ஒரு வீடு, ஒரு காரு, எல்லாம் ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் திருமணம் செய்து கொள்வது கரெக்டு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ள எல்லாருக்கும் முக்கியமாக முதல்ல அடிப்படையில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். திருமணம்ங்கிறது எதுக்காக பண்ணுறோம்? இந்த கேள்விக்கான விடையை ஃபஸ்ட்டு நீங்கள் தேடணும். கல்யாணங்கிறது எதுக்கு பண்ணுறோம்? நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணங்கிறது எனக்கு ஒரு வாரிசு வேணும், ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்கணும்ல குருஜி. வாழ்க்கையினாலே கல்யாணம், கணவன் மனைவி குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை வளர்க்கணும், அப்புறம் நம்ம சம்பாதிச்ச சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும், அதை கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய விளக்கம் வச்சிருக்காங்க. நிறைய பேர் அதை அப்படிதான் நினைக்கிறீங்க. இயற்கையில ஆங்கிள் இருந்து பாருங்க. இயற்கையில மொத்தம் 85 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. எந்த இனமாவது திருமணம் செய்து கொள்ளுதா? எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும், ஒரு வாரிசு இருக்கணும், என் சொத்துக்கு ஒருத்தர் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இயற்கையில கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இதெல்லாம் நம்ம சமுதாயத்துல நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல, சிவிலைசேஷன்ங்கிற பேர்ல நாமளா உருவாக்குன ஒரு விஷயம். தவறொன்றும் இல்லை. ஆனா இயற்கை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து பார்க்கும்போது அது உண்மை கிடையாது. அப்ப திருமணத்துல என்ன முக்கியமானது இயற்கையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரக்கூடிய ஒரு இது தாம்பத்தியம். அதுக்காகத்தான் நம்ம திருமணமே செய்து கொள்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். 14 வயசு வரும்பொழுது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, பெண்ணுக்கு ஆண் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இது 8 வயசுல நடக்காது, 10 வயசுல நடக்காது, 15 வயசுல நடக்குது. அப்ப இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இதை நாம உருவாக்கல. அப்ப அந்த ஆண் பெண் சேர்க்கை இயற்கை ஏதோ சொல்ல வருது. ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளை படைத்தவன், அது கடவுள்னு வச்சுக்கலாம், சக்தின்னு வச்சுக்கலாம், அவர் எதையோ ஒன்ன சொல்ல வர்றாங்க. இல்லைன்னா இந்த ஒரு ஈர்ப்பை கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஈர்ப்பே இல்லைன்னா இப்ப யாருமே திருமணமே செய்திருக்க மாட்டோம். எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருப்போம். ஸோ முக்கியமானது அந்த தாம்பத்தியம்ங்கிறது தான். சரியா? அதுக்காக தான் நோக்கமே அதுதான். குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது செகண்டரி. எனக்கு வாரிசு அப்படிங்கிறது அதெல்லாமே இயற்கையில கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ப்ரொக்ரியேஷன் ஒன்று இருக்கு, அவ்வளவுதான். அதாவது இயற்கையில பொருள்தன்மை, அதாவது குழந்தை பிறப்பது, வாழ்க்கை வாழ்றதுங்கிறது இயற்கையில இருக்கு. இப்ப நீங்க உங்க கேள்வி 30 வயசு நான் செட்டில் ஆகணும், வைக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் நான் திருமணம் செய்து கொள்வது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு போக்கு. ஏன்னு சொன்னா, இப்ப ஒரு 14 வயசுல ஒரு மனுஷனுக்கு அந்த ஈர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மேல. அப்ப உடல் ஏதோ ஒரு சக்தி மேல ஈர்ப்பு உண்டாகுது. அப்ப எனக்குள்ள ஒரு பசி ஏற்படுகிறது. ஒரு பசினே சொல்லலாம். இப்ப உங்களுக்கு பசிக்குது காலையிலன்னா சாப்பாடு போடணும், பசிக்கலைன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்க. இப்ப பசிக்காம தின்னுகிட்டு இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா இயற்கை ரீதியாக எந்த மிருகமும் எடுத்துக்கிட்டான்னா பசிச்சாதான் போய் சாப்பிடும். அப்ப பசிங்கிறது என் மைண்டில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் ஆன்மாக்கு சோறு தேவையில்லை, ஆன்மா ரீதியாக கிடையாது. மனமும் கேட்கல, உடல்ல கேட்குது. இன்ஸ்டிங்டிவ் லெவல்னு சொல்றோம், இயல்பு தன்மைன்னு சொல்றோம். அந்த நிலையில எனக்கு ஒரு உணவு தேவைப்படுகிறது. அதே போல இன்ஸ்டிங்டிவ் லெவல்ல உடல் ரீதியாக எனக்கு ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணோட சேர்க்கை அங்கே தேவைப்படுகிறது. அதனாலதான் அந்த 15 வயசுல பருவம் அடைஞ்ச உடனே அந்த ஈர்ப்பு வருது. சின்ன பசங்கள்லாம் அந்த லவ் பின்னாடி போறாங்க, பொண்ணு பின்னாடி சுத்துறது, இது எல்லாமே நடக்குது. இது இயற்கை. இப்ப 15 வயசுல இது ஆரம்பிச்சிருச்சு. நீங்க செட்டில் ஆகணும், செட்டில் ஆகணும், செட்டில் ஆகணும்னு 18, 20, 25, 30, 32, 35 வயசு கூட திருமணம் பண்றாங்க. இன்னைக்கெல்லாம் 38 வயசுல பண்றாங்க. கேட்டா நான் செட்டில் ஆகணும்ன்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க மைண்டு வேற லாஜிக்ல நீங்க போறீங்க. இது லாஜிக். நம்ம ஒரு லாஜிக் வச்சிருக்கோம். நான் செட்டில் ஆகணும், ஒரு வீடு வாங்கணும். இயற்கையில நீ வீடு வாங்கினாதான் இது இந்த ஆண் பெண் சேரணுங்கிறதெல்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கு. அது ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கு. மைண்டு அதை மாத்துது. அப்ப முரண்பாடாகிறது. உங்க உடல் ஒண்ணு சொல்லுது, உங்க மனம் வேற ஒரு லாஜிக்ல நீங்க போறீங்க.
இப்ப ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட், ஒரு எதிர்மறையான ஒரு செயல் நடக்குது. அப்ப உடம்பு கேட்டுக்கிட்டே இருக்குது, எப்பா எனக்கு சாப்பாடு கொடுப்பா கொடுப்பான்னு கேட்குது. நீங்க நான் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே போறீங்கன்னா இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு சப்ரஷன்ல போய் முடியும், ஒரு அழுத்தத்துல போய் முடியும். இந்த சக்தி வருது, ஆனா அதுக்கு தீனி போடல. அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு ஒரு அழுத்தத்துல போய் இது பலவிதமான பாதிப்புகளை கொடுக்கும். உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பையும் கொடுக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பாதிப்புலயே இவன் வாழ்றான். அப்ப 32 வயசு அல்லது 30 வயசுக்கு மேல நீங்க திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா அந்த ஈர்ப்பே பாதி குறைஞ்சு போயிடும். பாதி இல்ல, ஒரு 60% குறையும். அல்லது இது வேற மாதிரி திரும்பும். இது ஒரு நெகட்டிவா போகும். அது எப்படி போகும்னே சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய மனம், அவனுடைய உடம்பு எல்லாத்தையும் சார்ந்து இன்ஸ்டிங்டிவ் லெவல், அவனுடைய ஹார்மோன்ஸ், இதை பொறுத்து அது வேற வேற மாதிரி திரும்பும். அது எப்படின்னே நம்ம கணிக்கவே முடியாது. மொத்தத்துல என்ன நடக்கும்னா இப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு 20 வயசு இல்ல 22 வயசு, அந்த பையனுக்கு 32 வயசுங்கும் போது அந்த 20 வயசுக்கு அந்த பெண்ணுக்கு அந்த ஈர்ப்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அப்ப ஆணுக்கு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெண்ணும் 32 வயசுல திருமணம் செய்து கொள்ளும் போது ஒரு சிறு வயசு பையனை ரொம்ப பண்ணும்போது இது பெரிய ஒரு 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 கான்ஃபிளிக்டை ஏற்படுத்தும், உடல் ரீதியாக மன ரீதியாக. இது ஒரு பெரிய பாதிப்பு ஒண்ணு. அடுத்தது 32 வயசுல நீங்க குழந்தை பெத்துக்கிட்டு அந்த குழந்தைய வளர்த்து அது ஒரு டீனேஜர் வர்றதுக்கு அடுத்த ஒரு 15 வருஷம் 20 வருஷம் எடுக்கும். அதுக்குள்ள நீங்க 50 தாண்டிடுவீங்க. ஸோ அந்த குழந்தைய வளர்க்கறதுலையும் அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் செய்வதிலையும் பயங்கரமான ஒரு சேலஞ்ச் வரும். அந்த இடத்துல பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும். அவங்களுக்கு திருமணம், அந்த உங்களுடைய சுமை, அப்ப நீங்க உடல் வயசு ரொம்ப கூடிரும். இது எல்லாமே பிரச்சனையாகும். இது எல்லாத்துக்கும் மேல இயல்பான ஒரு விஷயம் சொல்றேன், இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சராசரி மனிதன் 13-14 வயசுல இந்த ஆண் பெண் சேர்க்கை, அந்த ஈர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பயோமேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். அது அந்த ஈர்ப்பு வந்த உடனே அதை முறையாக அந்த சக்தியை கையாண்டால் ஒரு சராசரி மனிதனுக்கு, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 45 வயசுல இந்த தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து அவங்க விடுபட்டுருவாங்க. புரிதல் வந்துடும். மிகப்பெரிய உடல் ரீதியாக ஒரு அமைதி வந்துவிடும். அதுக்கப்புறம் அது தேடாது. ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை தேடாது, பெண்ணாக இருந்தால் ஆணை தேடாது. ஒரு 45 வயசு, இப்போ அது மாறி இருக்கு கொஞ்சம். ஆதி காலத்துல அது 42 43. இது இப்போ நிறைய சைக்கிள் மாறினதுனால, இயற்கைக்கு எதிராக மனிதன் சென்றதனால் இது கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. இப்போ 45ங்கிறது ஒரு 48 வயசு வரைக்கும் வச்சுக்கலாமே. அப்போ அது அடங்கிடும். இப்ப நீங்க 30-32 வரைக்கும் திருமணம் செய்யாம இருக்கீங்க, 35 வயசுக்குன்னா 35ல தான் நீங்க தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்கன்னா எப்படி அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துல அது முடியாதுங்க. அது போகும். அது பயங்கரமான ஒரு, ஏற்கனவே மன அழுத்தத்துல வேற இருக்கீங்க. ஸோ இது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும். ஸோ அதனாலதான் நீங்க அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரியவங்க எல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா பெண்கள் 13 வயசுல திருமணம் செய்திருப்பாங்க, 14 வயசுல திருமணம் செய்திருப்பாங்க. உங்க வீடுகளில் எடுத்தீங்கன்னா உங்க பாட்டி, உங்க தாத்தா, அவங்க எல்லாம் எப்ப கல்யாணம் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா அந்த நேரத்துல அந்த நிலை வந்த உடனே அவங்க திருமணம் செய்து வச்சிருவாங்க. அது மாதிரியே பண்ணணும்னு நான் சொல்லல, பட் அது பண்ணதுக்கு உண்டான காரணம் இதுதான் சொல்றேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னா தாம்பத்தியம்ங்கிறது மிக முக்கியம். அதுல ஒரு முழுமை அடையும் பொழுதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய முழு சக்தியை, முழு பொட்டென்ஷியல், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியை வெளிப்படும். அதை சப்ரஸ் பண்ணும்போது எல்லாமே பாதிக்கப்படும். அவனுடைய சிந்தனை திறன் பாதிக்கும், கிரியேட்டிவிட்டியே இருக்காது, உடல்ல சக்தி ஓட்டமே சரியா இருக்காது, நிறைய நோய்களை கொடுக்கும், உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய வரும், மன ரீதியான பாதிப்புகள் வரும். ஸோ இந்த செட்டில் ஆகுறதுக்கு அப்புறம் நான் பண்றேன், படிச்சு முடிச்சுட்டு நான் வேலைக்கு போய் இவ்வளோ சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் பண்றேன், ஒரு வீடு வாங்கினதுக்கு அப்புறம் பண்றேன், இதெல்லாம் பெரிய தப்பு.
எது எது எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கணுமோ அது அந்தந்த காலகட்டத்தில் கரெக்டாக நடக்கணும். அது உடம்புல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை பெற்றோர்களாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும், இதை சரியாக புரிந்து கொண்டால் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதை தள்ளி போடக்கூடாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.